அப்போ ராவுக்கும் ஜாவுக்கும் எத்தனை வடிவம் இருக்குது? ரெண்டு வடிவம் நம்ம எழுதுகிற கை பழக்கத்துக்கு ஈஸியாக்கி வச்சுருக்குறாங்க. 2 வடிவம் இருக்குது. 2ல் எந்த ஒரு தண்டான செய்யலாம், நம்ம எழுதி கொள்ளலாம். இது ராஜா வச்சா அதுக்கப்புறம் வந்து சீன். சீன் என்று ஒரு எழுத்து இருக்குது. இந்த சீன்கிற எழுத்து வந்து உருதுலையும் இந்த எழுத்து இருக்குது. அது சீன் தான் அவங்கன்னு சொல்கிறாங்க. அதில் நம்ம படிக்கும்போது அது சீன் தான். இதுக்கு அரபியில் வேறு பேர் கிடையாது. சீன் என்பதற்கு என்ன இல்லை, அது அந்த உருதுல என்ன சொல்கிறாங்களோ அதுவே தான். அப்போ இந்த இப்படி சீன்னா என்ன அடிப்படைன்னு பாருங்கள். 2 வளைவு, சின்னதாக 2 வளைவு, அப்புறம் பெருசாக ஒரு வளைவு. அதை சீன்கிற எழுத்தை எப்படி எழுதுனேன், சின்னது அப்படி 2, அதாவது ஒரு வளைவு 2 வளைவு அப்படி போட்டு அந்த வயிறு மாதிரி பெருசாக ஒன்று போடணும். அப்படி பெருசாக அந்த மாதிரி போட்டோம்னா அதுக்கு பேர் என்னது, சீன். வந்து இதை சீன்கிறது என்னென்னு கேட்டால், ஒரு வடமொழியில் சா இருக்குல்ல, நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சா இருக்குல்ல, அந்த உச்சரிப்புகள்லாம் எழுதுவதற்கு இந்த சாவை போடணும். சீன்கிறது எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டால், சானாவுக்கு வர சா கிடையாது அரபியில். அரபியில் இந்த சானான் இருக்குல்ல, அந்த சானாங்கிற உச்சரிப்பு அரபியில் வராது. சா மென்மையான சாதா எஸ்ன்னு வச்சுக்கலாம். அதை எஸ்ஸுங்கிற உச்சரிப்பு இருக்குல்ல, அந்த எஸ்ஸுடைய உச்சரிப்பு சா சி சூன்னு வருவதற்கு எப்போ சாண்டு வரணும், எப்போ சீண்டு வரணும், அப்புறமேலு அந்த எஸ்ஸுடைய உச்சரிப்பு வருவதற்கு என்ன செய்வாங்க, அதுக்கு சீன்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இது தமிழில் வந்து என்ன இருக்குது, இதுக்கு தனியாக அந்த சானா தான் இருக்கிறது. அந்த சானாவே என்ன செய்யணும்னு கேட்டால், சில இடங்களில் வந்து சானாவுடைய உச்சரிப்பை தரும். இந்த தமிழில் வந்து சானா இருக்குது, அந்த சானாவை என்ன செய்யும், பச்சைன்னு போட்டிங்கன்னா அந்த எழுத்துடைய உச்சரிப்பு வேறு போயிடுது. சாண்டு வருது. அந்த இச்சனாவை எடுத்துகிட்டு பசைன்னு போட்டிங்கன்னா பசை, இந்த எஸ்ஸுடைய இது வந்துடுது. இந்த சானாவே 2 வகையாக தமிழில் சொல்கிறாங்கல்ல. பச்சைன்னு சொன்னீங்கன்னா சாண்டு அர்த்தம் வருது அதுக்கு. அப்படி ஒரு சொல்லு அரபியில் கிடையாது. சாண்டு எந்த ஒரு வார்த்தையே கிடையாது. பச்சைன்னு அரபியில் எழுத முடியாது. பச்சைன்னு எழுத சொன்னால் பச்சைன்னு தான் எழுத முடியுமே தவிர பச்சைன்று எழுத முடியுமானா அந்த சொல்லு கிடையாது. அப்படிங்கிறதுனால அந்த சீன்கிறது எதுக்குரியது என்று கேட்டால், பசைன்னு சொல்கிறீங்கல்ல, பசின்னு சொல்கிறீங்க, சி சொல்கிறீங்க, அது பச்சின்னு சொல்ல மாட்டீங்கல்ல. அந்த மாதிரி உள்ள உச்சரிப்புக்கு எது வரும், இந்த சீன்கிற உச்சரிப்பு வரும். இதுக்கு அரபிலையும் அதான் பேர், உருதுலையும் அதான் பேர், சீன். இதே மாதிரி இன்னொரு எழுதி சேம் இதே மாதிரி 2 சின்ன வளைவு, ஒரு பெரிய வளைவு இப்படி போட்டிங்கன்னு சொன்னால் அதை ஷீன், அதாவது சீன்கிற 3 புள்ளி வைக்கணும். இதே மாதிரி எழுத்தை எழுதி மேலே வந்து 3 புள்ளி வைக்கணும். 3 புள்ளியை மேலே வச்சு புள்ளியை வச்சுக்கிட்டே மாற்றுறாங்க பாருங்கள். அரபியில் 3 புள்ளியை வச்சோன்னு என்னவாயிரும்னா அந்த எழுத்துக்கு பேர் ஷீன். இந்த ஷீன்னா என்னது, அந்த வடமொழியில் ஷா இருக்குல்ல, அந்த ஷா உச்சரிப்புக்கு, அதாவது தமிழில் உள்ள எழுத்துக்களில் அந்த ஷா கிடையாது. ஹெச் போட்டு எழுதுவாங்கள்ல ஷாண்டு, அந்த மாதிரி உச்சரிப்புக்கு என்ன செய்யும், அந்த ஷாவை போடுவாங்க. 3 புள்ளி வச்ச சீனை போடுவாங்க. அப்போ சீன்னு சொன்னால் புள்ளி இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் வெறும் சீனு. அடுத்த புள்ளி வச்சுட்டு 3 புள்ளி வச்சுட்டோம்னு சொன்னால் ஷீன். இந்த ஷீன்னு சொன்னால் ஷா. இது தமிழில் வடமொழி சொல்லு கலந்துருச்சு இல்லையா, அதே மாதிரி அந்த சொல்லு வந்து ஷா வரக்கூடிய எழுதுலாம் பயன்படுத்திக்கலாம். இது சீன் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து சாது, ஸ்வா. இந்த தொண்டையிலேருந்து அன்னத்துலேருந்து வச்சு சொல்லணும். அதுவும் சாணா தான். அது சாணாவாக இருந்தாலும் இந்த சாணா நம்ம தமிழ்லையோ ஆங்கிலத்திலே கிடையாது. ஆங்கிலத்திலே பழகுன ஆட்களுக்கு இந்த ஸ்வா உச்சரிப்பு வராது, தமிழில் பழகுன ஆட்களுக்கும் வராது. அப்போ அந்த சுவாதுங்கிற எழுத்து என்ன இருக்குது, ஏறக்குறைய இந்த சாதுக்கு நெருக்கமான ஒரு உச்சரிப்பு. அந்த உச்சரிப்பு எப்படிங்கிறது தனியாக அவங்களுக்கு சொல்லுவோம். அப்போ இந்த சுவாதுங்கிறது என்ன செய்யுது, இது ஒரு எழுத்து. இதுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். சாதுன்னு எப்படி எழுதுகிறாங்க, அந்த சீனு மாதிரி டைப்பில் தான் இது இருக்கும். என்ன இருக்கும்னு கேட்டால் அப்படி ஒரு இது மாதிரி ஒரு போட்டு உழைச்சி விட்ருவாங்க. சீனுக்கு அந்த ரெண்டு சொல்லி போட்ட மாதிரி இல்லாமல் என்ன செய்வாங்க, ஒரே ஒரு ரவுண்டு சின்னதாக ஒரு முட்டை மாதிரி போட்டு அப்படி கீழே இறக்கிடுவாங்க. அது பார்த்துக்க, வடிவத்தை பார்த்துக்கிறங்க, அது என்ன வடிவத்தில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறங்க. இதுக்கு பேர் சுவாது. சுவாது அந்த எழுத்துக்கு பேர். இதே மாதிரி இன்னொரு எழுதி மேலே ஒரு புள்ளியை வச்சு விட்ருவாங்க.
அப்போ பாருங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு ரெண்டு ஒரு ரெண்டு வடிவத்துக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு எழுத்தை வச்சிடுறாங்க ஈஸியாக. அப்போ சுவாது என்பது வந்து அது வந்து இவங்க அரபியில் இல்லாத, தமிழில் இல்லாத உச்சரிப்பு. அதே மாதிரி இந்த புள்ளி வச்சுட்டிங்கன்னா இதுக்கு பேர் லாதுன்னு சொல்லுவாங்க. லாது லாதுங்கிறது என்னென்னு கேட்டால் ஏறக்குறைய இந்த தாலுக்கு நெருக்கமாக உச்சரிக்கக்கூடிய ஒரு சொல் லாதுன்னு சொல்லி. அப்போ அது ஒரு எழுத்து, இது ரெண்டும் ஒரே வடிவமாக தான் இருக்கும். இது உருதுலையும் தான் பேர், உருதுலையும் சுவாது தான். லாதுங்கிற என்ன செய்வாங்கன்னா அவங்க லா வராது உருதுக்காரங்களுக்கு, அவங்க என்ன செய்வாங்க அதை ஜாதும்பாங்க. லாதுன்னு சொல்லாமல் என்ன செய்வாங்க ஜாதுன்னு சொல்லுவாங்க. ஜெட்டு மாதிரி உல ஜாலின்னு படிப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஜெட்டு மாதிரி தான் அந்த மொழியில் அதான் உச்சரிப்பு. அவங்க மொழியில் அந்த எழுத்து அப்படி தான் உச்சரிக்கணும். அரபிலையும் வரும்போது இது வேறு மொழின்னு கவனம் இல்லாமல் என்ன செய்வாங்க, அவங்க பாஷை மாதிரியே வாசி விட்டு போயிடுவாங்க. சில பேர் விவரம் தெரிஞ்சவங்க கரெக்டாக வாசிப்பாங்க. அப்போ இது சாதா ஆகிடுச்சா லாதா ஆகிடுச்சு. எத்தனை எழுத்து வந்துருக்கு வரைக்கும்? அலிஃப் வந்துருக்குது, 6, 12, 13, 14, 15 வந்துருச்சு. 15 எழுத்து வந்துருச்சா. அதுக்கப்புறம் துவான்னு கொடுத்தா தானான்னு சொல்லாமல் துவான்னு சொல்லணும். இதை வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நம்ம படிக்கும்போது தோயின்னு சொல்லி தருவாங்க. தோயின்னு ஒரு எழுத்து கிடையாது. அந்த எழுத்துக்கு பேர் என்னென்னா இந்த தான்னு சொல்கிறீங்கல்ல, தாங்கிறது உங்களுக்குள்ளே சொல்லுவீங்க, உள்ளே நாக்கு எழுத்து என்ன செய்யணும் துவா. அது ஒரு இதுவும் நம்மள்கிட்ட இல்லாது. அதான் நீங்கள் எதுக்கெல்லாம் ட்ரைனிங் எடுக்கணும்னு கேட்டால் நம்மக்கிட்ட இல்லாத சொற்களுக்கு கொஞ்சம் நாக்குக்கு என்ன செய்யணும், ட்ரைனிங் எடுக்கணும். அந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்து வளைச்சி பழகிக்கிட்டோம்னு சொன்னால் அதுக்கு படம் போட்டு ஒவ்வொரு எழுத்தும் எங்கே அந்த நாக்கை வைக்கணும் என்பதற்கெல்லாம் ஒரு மெத்தட் இருக்குது. அது பிறகு உச்சரிப்புக்குன்னு தனியாக என்ன செய்வோம், அது ஒரு கிளாஸை நடத்திடுவோம். ஒன்று எந்த இடத்துல நாக்கை வச்சா அந்த உச்சரிப்பு கரெக்டாக வரும். இப்போதைக்கு என்ன செய்யுங்க, அதுக்கு பேர் துவா. அந்த எழுத்துக்கு பேர் என்னது, துவாங்கிறது. இந்த துவாங்கிற எழுத்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள், ஒரு கோடு ஒரு இது, அவ்வளோதான். இதுக்கு பேர் துவா. இதே மாதிரி இன்னொரு கை எழுதி ஒரு புள்ளியை வச்சு விட்டுறாங்க. அப்போ ஒரே வடிவத்தில் ரெண்டு எழுத்து இருக்குது எல்லாமே. அந்த பா வடிவத்தில் மட்டும் 3 இருக்கும். நம்ம ரெண்டாவது பாத்தா சாங்கிறோம்ல, அது ஒரு வடிவத்தில் 3 எழுத்து இருக்கும். பாக்கி வடிவங்கள்லாம் என்னென்னு பார்த்தா ரெண்டு எழுத்து வந்துடும். ஒரு வடிவத்துக்கு 2 எழுத்து. அதே மாதிரி வந்து லா, அது லான்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து அரபிலே தான் பேர், உருதுலே தான் பேர். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் ஐன். ஐனுன்னு ஒரு எழுத்து. ஐனுன்னா என்னது, அது வந்து இப்படி ஒரு வளைவு, இந்த பக்கம் ரிவர்ஸாக, அதாவது இப்படி ஒரு வளைவு போட்டுட்டு இப்படி ஒரு வளைவு போட்டிங்கன்னா பெருசாக மேலே சின்னது கீழே பெருசு. இந்த ஐனுங்கிற அளவு என்னென்னு கேட்டால் 2 தடவை வளைக்கணும் கையை. எப்படி வளைக்கணும்னா மேலே வந்து இப்படி சின்னதாக வளைக்கணும், கீழே கொஞ்சம் பெருசாக வளைக்கணும் வயிறு மாதிரி. இந்த மாதிரி மெத்தடில் எழுதுனா அதுக்கு பேர் என்னது, ஆயின். ஆயினுங்கிறது அந்த ஆங்கிறோம்ல, அந்த ஆ என்பதை தொண்டையிலேருந்து என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, அது ஆயினுங்கிறது. அந்த எழுத்துக்கு பேர் ஐன். இந்த ஐனுங்கிறது வந்து உறுதலை ஐனு தான். இந்த ஐனு தான் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க. அது வந்து அரபிலையும் அதுக்கு பேர் ஐன் தான். இந்த ஐனு மாதிரியே எழுதி அதில் ஒரு புள்ளி வச்சு விட்டீங்கன்னு வைங்க, எங்கே வைக்கணும், மேலே வைக்கணும். ஐன் மாதிரி எழுதி மேலே ஒரு புள்ளியை போட்டு விட்டீங்கன்னு வைங்களேன், அடிப்படை உங்களுக்கு விளங்குதா, ஒரு வடிவத்துக்கு 2 வருது. ரொம்ப ஈஸி. அதை 29 எழுத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 14 வடிவம் தான். 14க்குள்ளே 29 ஒடியாந்துருது. 14 வடிவத்தை நம்ம யாபத்தில் வச்சுட்டோம்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கு 2 வரும். இந்த பாவுக்கு மட்டும் என்ன செய்யும், 3 ஒடியாந்துடும். அப்போ 13, 14 வடிவத்துக்குள்ளேயே எல்லா எழுத்துக்களும் என்ன செஞ்சிருது, அடங்கி போய் விடுகிறது. அப்போ வந்து இது ஐனுங்கிற மாதிரி எழுதி அதில் ஒரு மேலே ஒரு புள்ளி, அது வந்து கான்னு சொன்னால் அந்த தண்ணியை ஊற்றி கான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு வாவு கொப்பளி, உப்பு தண்ணி கொப்பளி சொல்லுவாங்கள்ல, அப்போ வரும்ல ஒரு சவுண்டு, அதுதான் காங்கிறது. இந்த காக்கா கத்துற மாதிரி உள்ளது இருக்குல்ல, கான்னு, அந்த காங்கிற உச்சரிப்பு நம்ம பாஷையில் கிடையாது. இந்த உச்சரிப்பு வந்து தமிழ்லேயே அடிப்படையாக கொண்டவனுக்கு வராது. ஒரு ட்ரைனிங் எடுத்து நாக்கு வளைச்சா தான் என்ன செய்யும், வரும். ஆங்கிலத்திலே அடிப்படையாக கொண்டவங்களுக்கு என்ன செய்யாது, வராது. அந்த உருது பாரசிக்காரங்களுக்கெல்லாம் வரும், அவங்க பாஷையில் இருக்குது. நம்ம கொஞ்சம் சிரமம் எடுத்து வரணும். அதுக்கு பேர் கைன்னு என்ன செய்கிறாங்க, அதுக்கு பேர் வச்சு போடுறாங்க. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் ஃபா. அடுத்தடுத்து என்னது, ஃபாங்கிறது. இது யாரும் இந்த எஃப்பு பயன்படுத்த தமிழில் கிடையாது. தமிழில் ஃபாவில் ஏதாவது எழுத்து இருக்கா, இல்லை.
அது பா இருக்குது தமிழில், ஃபா கிடையாது. இங்கிலீஷில் என்ன இருக்குது? பாவும் இருக்குது, ஃபாவும் இருக்குது. ஃபாதர்னு சொல்லுவோம், ஃபாதர்னு தமிழில் சொல்ல முடியாது. இப்போ லேட்டஸ்ட்டாக 3 அக்கண்ணா போட்டு பானா போட்டு சொல்கிறாங்க. அது அரபி தமிழ் எழுத்தில் ஃபா கிடையாது. ஆனால் அரபியில் என்ன இருக்குதுன்னா ஃபா இருக்குது, எஃப் இருக்குது. அந்த எஃப்க்கு பதிலாக பயன்படுத்துறதுக்கு பேர் ஃபா. ஃபாண்டா என்ன அர்த்தம் என்னன்னு கேட்டால், இந்த சேம் அந்த முதல்ல 2வது எழுத்து இருக்குல்ல பா, அதே மாதிரி தான் இதுவும். என்னன்னு கேட்டால் அந்த பா மாதிரி எழுதி மேலே லேசாக என்ன செய்யணும், சின்னதாக ஒரு ரவுண்டு பண்ணி விடணும். சின்னதாக ஒரு குண்டூசி மண்டை மாதிரி, குண்டூசி மண்டை இருக்கும்ல, அந்த மண்டை மாதிரி என்ன செய்ய, ஒன் சைடில் வலது பக்க சைடில், அந்த இடது சைடில் அப்படி செய்யக்கூடாது. இந்த பாங்கிறது எப்படி இருக்குதோ அதே மாதிரி எழுதி இந்த வலது பக்கம் உள்ள ஒசந்து இருக்கிற பகுதி இருக்குல்ல, அதில் என்ன செய்யணும்னா ஒரு குண்டூசி மாதிரி வச்சு விட்டு சின்னதாக ஒரு மண்டையை போட்டு விட்டுறணும். அப்படி போட்டோம்னு சொன்னால் என்னது, ஃபா. அது மட்டும் பத்தாது, ஒரு புள்ளியும் வைக்கணும். இந்த பா மாதிரி எழுதி ஒரு மண்டை, சின்ன மண்டையாக, பெரிய மண்டையாக போட்டுருவ, சின்ன மண்டையாக போட்டு என்ன செய்யணும், மேலே ஒரு புள்ளி வச்சுட்டோம்னு சொன்னால் ஃபா. அது எஃப் மாதிரி. ஃபாண்டா எஃப் உள்ள சொற்களுக்கெல்லாம் அதை என்ன செய்வாங்க, பயன்படுத்திக்கிடுவாங்க ஃபாங்கிறது. இந்த ஃபா என்பது அதே மாதிரியே தான் அடுத்த எழுத்து கா. கா கான்னா இங்கேருந்து காணா மாதிரி உள்ளதில்லை, காணா மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒரு உள்ளடக்கமாக சொல்கிற ஒரு சொல்லு கா. கா இந்த எழுத்துக்கு ஒரு கா. இதை உருதுல என்ன செய்வாங்கன்னா ஃபேன்னு சொல்லுவாங்க. முதல் சொன்ன எழுத்தை அதை அந்த எழுத்துக்கு பேர் என்ன செய்வாங்க, ஃபேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஃபா தான் அந்த எழுத்துக்கு பேர். அந்த எழுத்துக்கு அரபியில் பேர் என்னது, அது ஃபா தான். அடுத்த எழுத்துக்கு பேர் காஃப். இந்த காஃப்ங்கிறது கரெக்டாக சொல்லிடுவாங்க உருதுனை. காஃப்ங்கிறது, இந்த காஃப்ங்கிறது என்னன்னு கேட்டால் காண்டு உச்சரிக்கணும். காப்பி கூண்டு அந்த மாதிரி உச்சரிக்கிறதுக்கு வரும். இந்த மாதிரி உச்சரிப்புரிய சொல்லு நம்ம பாஷையில் கிடையாது. அது அரபி மொழியில் உள்ள சொல்லுக்கள் தான் அப்படி கிடைக்குமே தவிர, இந்த உச்சரிப்பு வரக்கூடியது இங்கிலீஷில் கூட வராது. கியூ நெருக்கமாக போடுவாங்க, கியூங்கிற எழுத்தை போடுவாங்க, ஆனாலும் கூட அந்த உச்சரிப்பை தராது. அது தமிழில் அறவே கிடையாது. இந்த கான்னு சொல்கிற உச்சரிப்பு என்ன இல்லை, நம்ம பாஷையில் கிடையாது. அப்போ அது அந்த எழுத்துக்கு பேர் கான்னு சொல்லிடுறாங்க, காஃப். அடுத்து என்னென்னு கேட்டால், இது ரெண்டையும் ஒரே மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க, ஃபாவும் காஃபும். வித்தியாசம் என்னென்னு கேட்டால், அது கொஞ்சம் வயிறை கொஞ்சம் பெருசாக போட அந்த 2 புள்ளி வைக்கணும். இந்த ஃபா மாதிரியே எழுதுகிறோம்ல, இந்த ஃபாவுக்கு அந்த பா மாதிரி இருந்தால் போதும். இந்த காஃபுக்கு சீனு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சட்டி மாதிரி கொஞ்சம் இப்படி அண்டா மாதிரி வரணும். அது மாதிரி வந்தால் தான் காஃப் ஆகும். அப்போ காஃப்ங்கிறது அதே மாதிரி ஒரு முட்டையை போட்டு அப்படி கொஞ்சம் வளைச்சி உள்ளே கொண்டு வயிறை பெருசாக்கி அப்படி வச்சு மேலே 2 புள்ளி வச்சுட்டிங்கன்னா அதுக்கு பேர் என்னது, காஃப். அது காஃப்னு சொல்லுவாங்க. காஃபு தான் உருதுலையும் காஃபு தான் சொல்கிறாங்க, அரபிலையும் அது காஃபு தான் சொல்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பெட்டு பஷீருதீன் குடும்பத்தார், வேலூர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சிறக்க துஆ செய்யும் ஜும்ஆ அபு ஜும்ஆ மற்றும் குடும்பத்தார், மேலப்பாளையம். மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹீத் பேரவை NTF. மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் 3வது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் 3வது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மூன்மார்ட் மண்ணடி, மாஸ்கான் சாவடி மற்றும் கொடுங்கையூர். SD Racks, German Design Display Racks, Supermarket, Departmental Stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்ப்ளே ரேக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD Racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. கான்டாக்ட் MND 9381004122 or 04442180020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் முகமது கான், சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ், பாம்பன். உங்களுக்கு அரபி படிக்க தெரியாதா? குர்ஆன் ஓத தெரியாதா? குர்ஆனை ஓதிட ஆர்வமாக இருக்கிறீர்களா? உங்களுக்காகவே பி ஜைனுலாப்தீன் அவர்கள் எழுதிய எளிய நடையிலான புத்தகம் தான் குர்ஆனை எளிதில் ஓதிட. அரபி எழுத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளவும், எளிதாக வாசிக்கவும், பிழையின்றி எழுதிடவும் வாங்கி பயன்பெறுங்கள். விலை ₹30 மட்டுமே. தொடர்புக்கு மூன் பப்ளிகேஷன்ஸ் 9442766341. அரிஸ்டோ சரவணா ரெசிடென்சி
திருச்சி மாநகரின் இதய பகுதியான மத்திய பேருந்து நிலையத்தையொட்டி 300 மீட்டர் இடைவெளியில் ரயில்வே ஜங்ஷன் வெறும் 500 மீட்டர் தூரத்தில் ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், சூப்பர் மார்க்கெட் என சுற்றிலும் அனைத்து வசதிகளும் நிறைந்த அரிஸ்டோ சரவணா ரெசிடென்சி லக்ஸரி அபார்ட்மெண்ட் 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் ஃப்ளாட்ஸ் விற்பனைக்கு தயாராக உள்ளது. விரைந்து புக் பண்ணவும். குறைந்த அளவு ஃப்ளாட்களே உள்ளன. தொடர்புக்கு நசீர் ஹுசைன் 9952683888. நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் அமீர் செல்லக்கனி துதல் அல்வா கடை, ஓஜயம் தெரு, கீழக்கரை. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு எழுத்து, இன்னொரு காஃப், அது கேஃபும்பாங்க சார். கேங்கிறது வரக்கூடாது அரபியில், முதல்ல வைக்கிறீங்க. கே பே தேங்கிற இந்த கிராஸு அரபியில் கிடையாது, அதுவும் காஃப் தான். இது காஃப், அது காஃப், சாதாரண காஃப். தமிழில் உள்ள காணா, தமிழில் உள்ள காணா கீனா கூனாவுக்கு பயன்படுத்துகிறதா இருந்தால் இந்த காஃபை பயன்படுத்தணும். காஃபுங்கிறத, இந்த காஃபுங்கிறது என்னன்னு கேட்டால் அதுக்கு ஒரு 2 வடிவம் இருக்கிறது. அந்த காஃபை எப்படி செய்யலாம், 2 வடிவமாக நம்ம எழுதலாம். ஒரு வடிவம் என்னென்னு கேட்டால் இப்படி போட்டு ஒரு கோடு இப்படி போட்டுருவாங்க மேலே, இப்படி போட்டு ஒரு லாமும் எல் மாதிரி போட்டு, எல் தானே எல் ரிவர்ஸில் வருமா, இப்படி எல்லை மாற்றி போடுற மாதிரி போட்டு அப்படி ஒரு கோடு போட்டுருவாங்க மேலே கிராஸாக, அப்படியும் போட்டுக்கலாம். அல்லது வந்து என்ன செய்யலாம், காஃபுங்கிறத, இந்த காஃப் என்பதை 2 விதமாக எழுதுவாங்க. ரெண்டுமே, ரெண்டில் விரும்பின எதை வேணாலும் எழுதிக்கலாம். எப்படி எழுதினாலும் அது அந்த எழுத்துக்கு பேர் காஃபு தான். அதாவது எப்படி போடுவாங்கன்னா இப்படி போட்டு கோடு போட்டு இப்படி கொண்டு போய் ஒரு கோடு மேலே ஒன்று இப்படி என்ன செய்வாங்க, இழுத்து விட்ருவாங்க. அப்படி போட்டால் அது என்னது, அதுவும் காஃபு. அல்லது அந்த மேலே உள்ள அந்த இது எழுதுறதுக்கு பதிலாக இப்படி போட்டுட்டு இதுக்கு மேலே என்ன செய்வாங்க, ஒரு ஹம்சா மாதிரி மேலே ஒரு அடையாளம் மாதிரி இப்படி போடுவாங்க, கொஸ்டின் மார்க் மாதிரி. அப்படி போட்டாலும் காஃபு தான். இந்த காஃபு என்பதற்கு 2 வடிவங்கள் இருக்கிறது. வடிவம் 2 இருந்தாலும் ஒரு எழுத்து தான், அது உச்சரிப்பு ஒன்று தான், காணா தான். தமிழில் உள்ள காணா இருக்குது இல்லையா, அந்த மாதிரி காணாவுக்கு இங்கிலீஷில் உள்ள கே, அந்த எழுத்துக்கு பதிலாக அந்த எழுத்துடைய இடங்களில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காங்கிறது இதுக்கு பேர் காஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து காஃபுக்கெல்லாம் உருது அரபிலாம் ஒரே பேர் தான். அதுக்கப்புறம் என்னென்னா லாம், அடுத்த எழுத்துக்கு பேர் என்னது, லாம்னு ஒரு எழுத்து இருக்குது. லாம்டா என்னென்னு கேட்டால் தூண்டி முள்ள தான் லாம். தூண்டி எப்படி இருக்கும், தூண்டி முள்ளு ஞாபகம் வச்சுக்கிறோங்க. லாம்டா என்னது, தூண்டில் மாதிரி வந்து வடிவத்தில் போட்டு விட்டீங்கன்னா அதுக்கு பேர் லாம். வச்சு லேசாக வளைச்சி விட்டு தூண்டி மாதிரி, அதுக்கு பேர் லாம். இந்த லாம்ங்கிறது உருதுலையும் லாம் தான், அரபிலையும் லாம் தான், உருதுலையும் லாம் தான். லாம்ங்கிறது எழுத்துக்கு பேர். இந்த லாம்ங்கிறது எள்ளுடைய இடத்துல லானா லீனா லூனா அதுக்கு யூஸ் ஆகுற. எப்போ லானாங்கன்னு எப்போ லீனாங்கன்னு அப்புறம் விஷயம். இந்த அந்த வகைக்கு பயன்படுது. எள்ளுடைய தமிழில் உள்ளது. இந்த லாம்லாம் இதில் உள்ளது, தமிழில் இருக்கக்கூடிய ஒரு உச்சரிப்பு உள்ள சொல்லு தான் அது லாம்ங்கிறது. அடுத்தபடியாக மீம், மீம் என்று ஒரு எழுத்து இருக்குது. மீம்ங்கிறதுக்கு 2 வடிவம், அது அதிக நிறைய வடிவம், 5-6 வடிவத்தில் எழுதுவாங்க. இந்த 2 வடிவம் பரவலாக என்ன செய்வாங்க, அந்த மீம் எழுதுவாங்க. இப்படி போட்டு கீழே அப்படி இறக்கி விடுவாங்க, அல்ல இப்படி போட்டு விடுவாங்க. 2 விதமாக என்ன செய்வாங்க, மீமை போடுவாங்க. மீம் என்றால் அதுக்கு மஸ்ட்டு வந்து மண்டை, அதான் முக்கியமானது. அந்த மண்டையிலேருந்து மேலேருந்து இழுத்துட்டு வந்து இப்படி கோடை போட்டு விட்டாங்கன்னாலும் மீமு தான். அந்த கீழே கோடை இப்படி இழுத்து விட்டு அப்படி போட்டு விட்டாலும் மீம் தான். அந்த மண்டை மெயின். அந்த மண்டை ஏறக்குறைய இந்த ஃபா காஃபெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மண்டையை போட்டு ஆரம்பித்து அப்படி கீழே என்ன செய்யணும், அப்படியே அந்த தமிழில் வந்து எழுதுவோம்ல லீனா, அப்படியே லீனா கீனாக்கில் இழுப்போம்ல, அந்த மாதிரி. அது என்னது, அது வந்து மீம். மீம்ங்கிறது எந்த வகைக்கு வரும்னு கேட்டால் எம்மு மாதிரி. இங்கிலீஷில் எம் இருக்குல்ல, தமிழில் மானா இருக்குல்ல, மா மீ மூ, அந்த மாதிரி வகை மண்ணா, அதுக்கெல்லாம் என்ன செய்யும், இந்த மீம்ங்கிற எழுத்தை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மீம்ங்கிறது அரபிலையும் மீமு தான், உருதுலையும் இதுக்கு பேர் மீம் தான். உருதுலக்காரங்களே மீம் தான் சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இது லாமு, தமிழ்லேயே வரும் இந்த எழுத்து. அடுத்தது வந்து மீமு, அது தமிழ்லேயும் வரும். அடுத்தது வந்து நூன். நூன்கிறது என்ன, அதுவும் பாருங்கள் உங்களுக்கு ஏறக்குறைய அந்த அந்த பாத்தா உடைய வடிவத்திலாம் இருக்குது. என்னென்னா கொஞ்சம் வயிறு கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் குண்டா மாதிரி வச்சுக்கணும், வழங்குதா. அப்படி வைக்காட்டாலும் நூனு தான் அது வைக்க, பெரும்பாலும் இப்படி செய்கிறாங்களே தவிர இந்த பா மாதிரியே எழுதி மேலே புள்ளி வச்சாலும் அது என்ன தான், நூனு தான். அப்போ மேலே ஒரு புள்ளி வைத்தால் அதுக்கு பேர் நூன். அப்போ இப்போ பாருங்கள், பாவுக்கும் அதே வடிவம் தான், தாவுக்கும் அதே வடிவம் தான், சாவுக்கும் அதே வடிவம் தான்.
நூனும் கூட இதில் எழுதினபடி கொஞ்சம் பெருசாகவும் எழுதலாம், அந்த பா மாதிரி எழுதலாம். புள்ளி வச்சு தான் கண்டுபிடிக்கிறது. அது என்னக்குன்னு கீழே புள்ளின்னா பா, மேலே 2 புள்ளின்னா தா, மேலே 3 புள்ளி போட்டோம்னா சா, அதில் வந்து ஒத்த புள்ளி மேலே வச்சீங்கன்னா நூன். இந்த நூன் அந்த எழுத்துக்கு பேராக இருந்தாலும் இது எதுக்கு வரும்னு கேட்டால், தமிழில் இந்த 2 சொல்லி நானா இருக்குல்ல, அந்த நானாவோட இடத்துல எல்லாம் என்ன செய்ய இது வரும். 3 சொல்லிக்கு அதை தான் போடணும். அது 2க்கு வித்தியாசப்படுத்தலை அவங்க. இங்கிலீஷில் என்கிற இடத்துல எது பயன்படுத்துவாங்க, அந்த நூன்கிற இடத்த பயன்படுத்திக்குவாங்க, நூன்கிற இந்த எழுத்து. அடுத்து என்னென்னு கேட்டால் வாவுன்ற ஒரு எழுத்து. இதை வந்து நூன்கிறது உருதுலையும் அந்த பேர் தான், அரபிலையும் அந்த பேர் தான். வாவுங்கிறது அதுவும் அரபியில் அந்த பேர் தான், உருதுலையும் அந்த பேர் தான், வாவுன்னு தான் சொல்லுவாங்க. வாவு எதுக்கு உள்ளதுன்னு கேட்டால், அதாவது வானா வீணா ஊனா இருக்குல்ல, அதுக்குள்ளது தான் அது. வாவுங்கிற எழுத்தை வந்து இங்கிலீஷில் வி மாதிரி வி பயன்படுத்தவே இல்லை, அந்த இடத்துலலாம் வாவு போட்டுக்கலாம். தமிழில் வானா பயன்படுத்திட்டோம்ல, வானா வீணா ஊனா, அந்த இவ்வண்ணா அந்த வகைக்கெல்லாம் எதை பயன்படுத்தலாம், அந்த வாவு. வாவு எப்படின்னு எழுதுன்னு பார்த்துக்கோங்க. வாவுன்னு சொன்னால் அந்த ஃபான்னு எழுதணும்ல, அதே மாதிரி எழுதி பாதி அந்த ஃபாண்டை அப்படி மேலே தூக்கி வரும்ல, அந்த தூக்குறது வராமல் என்ன செய்யணும், அப்படி விட்டுற வேண்டியது. இந்த ரா எழுதுன மாதிரி ஏற்கனவே ரான்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போ ஏற்கனவே ரா போட்டாங்கல்ல, அதில் மேலே ஒரு மண்டையை வச்சிங்கன்னா வாவாயிரும். இந்த ரா போட்டாங்கல்ல, ராவுக்கு 2 வடிவம்னு, அந்த ராங்கிற எழுத்தை எழுதி அதை மேலே அதை வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறக்கா சொல்கிறேன். இது ராவா வாவான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டால், மண்டை இருந்தால் வாவு, அந்த மேலே மண்டை இருந்தால் வாவு, மண்டையை அழிச்சிட்டிங்கன்னா அது ராவாயிரும். இந்த மண்டை தான் வித்தியாசம், ரொம்ப நுணுக்கமான வித்தியாசம் வச்சுக்கிறாங்க. நம்ம தமிழில் எல்லாம் வந்து மானாவுக்கும் காணாவுக்கும் எத்தனை வித்தியாசம் இருக்குது. எவனாச்சும் மானா பிடிச்சி காணாமானா, இதில் நம்ம பரிச்சயம் கம்மியாக இருந்தால் ராணாவை பிடிச்சி சாணான்றுவாங்க, சாணாவை பிடிச்சி வானான்றுவாங்க, ஃபாவை பிடிச்சி நாம்பாங்க. இப்போ ஏன்னு கேட்டால் வடிவத்தில் ரொம்ப வித்தியாசம் வைக்கலை, நுணுக்கமான வித்தியாசம் தான் வச்சுருக்காங்க இந்த மொழியில், அரபு மொழியில். தமிழ் மொழிலாம் நல்ல வெளிப்படையான வித்தியாசங்கள் படிச்சுன்னு தெரிஞ்சிடும். அப்போ என்ன செய்யணும்னா, அது வாவை படித்தோம், வாவுங்கிற ஒரு எழுத்தை போட்டுட்டோமா. வாவுங்கிற எதுக்குன்னு கேட்டால் வா வி ஊ, இங்கிலீஷில் வி, இதெல்லாம் தமிழில் உள்ள உச்சரிப்பு தான். அடுத்தது வந்து ஹாங்கிறது அது ஒரு எழுத்து, அது ஹேன்னு சொல்லுவாங்க உருதுல. அரபில் என்னது, அது ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹா எதுக்குன்னு கேட்டால், நம்ம வடமொழியில் ஹானா இருக்குல்ல, அந்த ஹானாக்கு உள்ளது. இது அந்த ரஹமத்துல்லாங்கிறீங்கள, ஈகுங்கிறீங்கள, அதுக்கெல்லாம் இந்த ஒரு ஹானாவை என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஹா என்பது வந்து அது இதுக்கு வந்து 2-3 வடிவம் இருக்குது. இது என்னன்னு கேட்டால், அப்படி ஒரு 2 முட்டை போட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு உருண்டையை போட்டு சின்னதாக போட்டு இப்படி ஒன்று இப்படி போட்டு என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. அந்த ஒரு உருண்டையை போட்டு இப்படி மாதிரி பொங்கல் பானை மாதிரி போட்டு இப்படி ஒன்று அப்படி போட்டால் என்ன, அதுவும் ஹா தான். 2 முட்டை போட்டு இப்படி ஒரு முட்டை தலப்பாங்க, அதுக்கு பேர் தலப்பா கட்டி ஹேன்னு சொல்லி தருவாங்க. நாங்கள் ஓதுகிற காலத்தில் செய்வாங்க, தலப்பா கட்டி ஹேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தலப்பா கட்டின மாதிரி இருக்குமா, தலையில் தலப்பா கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு பேரே என்ன செய்வாங்க, வித்தியாசப்படுத்தி சொல்லுமோ இப்படி சொல்லுவாங்க. இது ஹான்னு ஒன்று இருக்குது. அடுத்தது என்னென்னு கேட்டால் யாங்கிறது என்ன, இது தமிழில் உள்ளதா, யானா இருக்குதுல்ல, யானா இருக்குது, ஒய் இருக்குது, அதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறது என்ன, யாங்கிறது வந்து என்னது, பயம்னு எழுதுகிறா இருந்தால் அந்த யானாவுக்கு மேலே இந்த யாவை போட்டுக்கலாம், ஒய்ங்கிற இடத்துல போட்டுருக்கலாம் யாங்கிறது. இந்த யா என்னன்னு கேட்டால், இந்த யாவுக்கும் வந்து ஒரு 2 வடிவம் இருக்குது. என்ன 2 வடிவம்னா, இந்த இப்படி போட்டு, அதாவது ஒரு அருவாமனை மாதிரி போடுவாங்கள்ல, அப்படி கொக்கி போட்டு இப்படி வயிறு மாதிரி போட்டோம்னா அது வந்து யாவாயிரும். அதுக்கு வந்து அந்த மாதிரி போட்டோம்னு சொன்னால் கீழே 2 புள்ளி வைக்காமல் இருக்கலாம். புள்ளி வைக்காட்டாலும் தான் எது அந்த அந்த வடிவம் இப்படி வந்து இப்படி ஒரு வாங்குருவான்னு சொல்லுவாங்க, இப்படி அந்த மாதிரி போட்டு கொக்கு மாதிரி இப்படி வளைச்சி விட்டுட்டு கீழே வயிறு மாதிரி போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் அதுவும் யாவுடைய வடிவம் தான். ஏன்னு சொல்லி தருவாங்க. இதை வந்து உருதுக்காரங்க என்ன செய்வாங்க, அது கடைசியாக அப்படிம்பாங்க. ஏன்னு ஒரு எழுத்து கிடையாது, யா தான் அதுக்கு பேர். இந்த யாங்கிறதுக்கு வந்து கீழே 2 புள்ளி வைக்கலாம், வைக்காமல் இருக்கலாம். நீங்கள் போக தெரியும், வச்சு அரபி எழுத்தில் வரும், வைக்காமையும் வரும் அந்த யாங்கிற எழுத்து. இதுக்கு இன்னொரு வடிவம் இருக்குது. அந்த வடிவத்தில் எழுதினீங்கன்னா புள்ளி மஸ்ட்டு அவசியம் வச்சாகணும், கீழே 2 புள்ளி. அது என்ன வடிவம்னா, அந்த பா இருக்குல்ல, பா தா சா,
ரெண்டாவது எழுத்து படிச்சேன்ல பா தா சா, அதே மாதிரி எழுதி கீழே 2 புள்ளி வச்சுன்னா யா யா. இப்போ பாருங்க, ஒரு ஒரு வடிவத்தில் 5 எழுத்து வந்துருச்சு பாருங்க. பா என்பது பாண்டு எழுதி இந்த பாவை எடுத்துருங்க. அந்த பாவை எடுத்துக்கொண்டு கீழே ஒரு புள்ளி வச்சு எழுதுனா அது பா, அந்த புள்ளி அழிச்சுப்புட்டு மேலே 2 புள்ளி வச்சா தா, அதை அழிச்சுப்புட்டு அல்ல அதுக்கு மேலே இன்னொரு புள்ளி சேர்த்தா சா, அதுலேயே வந்து எல்லா புள்ளியும் அழிச்சுப்புட்டு மேலே ஒத்த புள்ளி வச்சா அது நூன், நூன்கிற எழுத்துக்கூடிய வந்துடும். அதே மாதிரி வச்சுக்கிட்டு கீழே 2 புள்ளி வச்சிங்கன்னா யா. ஒரு எழுத்து 5 எழுத்து ஒரு வடிவமாக தான் இருக்குது. அதில் என்ன இருக்குது, யாவா, இது தாவா, இது நூனா, இது பாவா, இது ஃபாவா, சாவான்றத அந்த புள்ளியை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். புள்ளியுடைய எண்ணிக்கை அது மேலே இருக்குதா கீழே இருக்குதா, இதை வைத்து என்ன செய்யும் அதை வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு எழுத்துக்கு வந்து 5, ஒரு வடிவத்தில் 5 எழுத்து, ஒரே ஒரு வடிவம் தான், அதில் என்ன இருக்குது 5 எழுத்து அடங்கி போயிடுது. இதுதான் இந்த எழுத்துடைய மொத்தம் 29 எழுத்து வந்துருச்சா. இதில் என்ன செய்வோம், ஹம்சா ஒன்று இருக்கா, ஹம்சான்னு ஒரு எழுத்து இருக்குது. இந்த ஹம்சாங்கிறத வந்து தனி எழுத்தாக சொல்ல வேண்டியது. என்னடா இந்த அலிஃபுன்னு முதல் சொன்னோம்ல, அதனுடைய உச்சரிப்புக்கு தான் இதுவும் வரும், அதனுடைய இன்னொரு வடிவம் தான். அதனால இந்த ஹம்சாங்கிறத வந்து ஒரு ஆனாவுடைய இடத்துல உள்ளது தான். எப்படி அலிஃபு என்பது ஆனாவுக்கு வருகிறதோ அதே மாதிரி தான் இந்த ஹம்சாங்கிறது வரும். ஹம்சான்னா என்னென்னு கேட்டால் அப்படி போட்டு இந்த ஐன் இருக்குல்ல, இறக்குற ஐன் பார்த்தீங்கல்ல, ஐனுக்கு வயிறு இருக்கும்ல, வயிற்று எடுத்துட வேண்டியதான். ஹம்சான்னா என்னது, ஐனுண்டு அப்படி போட்டு ஒரு வயிறு மாதிரி போடுவீங்க, அந்த ஐனுங்கிற எழுத்து இருக்கும். அந்த ஐனை அப்படியே அழிச்சிட்டு பாருங்கள், அது வந்து ஹம்சாவாயிரும். அதுக்கப்புறம் எல்லா புக்குகள்லையும் நம்மெல்லாம் படிக்கும் என்ன செய்வாங்கன்னா, லாம் அலிஃபுண்டு ஒரு எழுத்து சொல்லுவாங்க. சொல்லித்தரும்போதே லாம் அலிஃபுண்டு ஒரு எழுத்தை சொல்லுவாங்க. லாம் அலிஃபுண்டு ஒரு எழுத்து அரபியில் கிடையாது. இந்த பேர் மனசில் பதிஞ்சிருன்னு நீங்கள் எழுதி பார்க்கணும், சரியா? அதுக்கப்புறம் என்ன செய்யணும், வரிசையாகவும் எழுதி பார்க்கணும், மாற்றி எழுதி பார்க்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு வந்து சொல்லி தருவாங்க, சொல்லி கொடுங்க. அதில் அலிஃப், பா, தா, சா, உங்களுக்கு டிஸ்பிளேல வருது பாருங்க, அதுலேருந்து பார்த்துக்கிறங்க. ஜீம், ஹா, ஹா, தால், ذال را زا سين شين صاد ضاد طا لا عين غين فا قاف كاف لام ميم نون واو ها يا ஹம்சா. இந்த எழுத்து வரிசைப்படி உள்ளது. இந்த வரிசைப்படி உள்ளது என்ன செய்வோம்னா, அந்த ஸ்க்ரீனில் கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வைப்போம். நீங்கள் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கிறங்க, அப்படியே எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும் அதை சொல்லி பார்க்கணும். இதை எழுத்துக்களை மாற்றி போட்டு அது ஒரு இமேஜ் உங்களுக்கு போடுவோம். அது வரிசைப்படி இல்லாமல் முன்ன பின்ன அந்த எழுத்து பதிஞ்சிச்சான்னு பார்க்குறதுக்காக வேண்டி அது மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ஒன்று போட்டு சொல்லி தருவார். ஜீம், யா, ஜா, ஹா, قاف ألف نون همزة ها سين عين فا ميم با دال غين كاف طا واو ضاد خا تا را ثا ذال شين ضاد
لام صاد لام وا ضاد ذال ثاء را تا خا دال با மீம் ஃபா. அப்போ இந்த எழுத்துக்களை வந்து நீ என்ன செய்யணும், நல்லபடியாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிடணும். இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த பாடத்தில் பார்க்கலாம்.